மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில் திமுக உள்ளே நடத்திய சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாங்க. 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சட்டவிரோத பணி பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கிலே செந்தில் பாலாஜி புதிதாக மனுக்களை தாக்கல் செய்து வருவதாக அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றத்திற்கு மேல் குற்றங்கள் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதியதாக 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் வங்கி ஆவணங்கள் கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என தற்பொழுது அந்த மனுவில் சொல்லப்பட்டதற்காக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மனுவில் கடந்த 1 வருடமாக அவர் சிறையில் உள்ள நிலையில் இந்த வழக்கு அடுத்த 3 மாதங்களுக்குள் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த கணேஷ் அவர்கள் ஒரு பரபரப்பான உத்தரவு சென்னை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிச்சாரு. மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில் திமுக உள்ளே ஒரு பரபரப்பான சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாத அளவுக்கு அதிரடியாக 2 நெல்லை மேயர் மற்றும் கோவை மேயர் ஆகிய 2 மேயர்கள் அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார்கள். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. ஏன் அதனால சர்ச்சை ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு இதுவரைக்குமே தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கோவை மேயராக இருக்கக்கூடிய கல்பனா அவர்கள் செந்தில் பாலாஜியின் தேர்வாக இதுவரைக்குமே இருந்தார். அவர் தான் அந்த மேயரை தேர்வு பண்ணாரு. ஸோ அதனால திமுக தற்பொழுது இவங்க இதை வச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இந்த மேயரை உடனடியாக ராஜினாமா செய்வதற்கான காரணம் என்ன என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எல்லாருமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ரொம்பவே ஒரு பரவலாக போயிட்டு இருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான விளக்கத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இப்போ மேயர்கள் ஏன் அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை செந்தில் பாலாஜி தரப்பில் செஞ்சிருந்தார். பட் இருந்தாலுமே முதல் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட போகிறதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சராக. அங்கே பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு தான் இங்கே வந்தார் திமுகவில். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த நம்பிக்கையிலும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் 2 பதவிகளை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பல அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகள் சரமாரியாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட எல்லாருமே தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்கள் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது எந்த காரணமாக அப்படின்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டை முதல் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.